புதுமண பெண் ரிதன்யா தற்கொலை வழக்கில் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்கலாம். அருண்குமார் வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். ரிதன்யாவின் தற்கொலை வழக்கில் அவரது கணவர் மற்றும் மாமனார் ஜாமீன் மனுவின் விசாரணை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் கடந்த சனிக்கிழமை திருமணமான 78 நாட்களில் வரதட்சணை கொடுமை தாங்க முடியாமல் ரிதன்யா என்ற பெண் தனது தந்தைக்கு வாட்ஸ்அப் மூலம் ஆடியோ அனுப்பி பின்பு பூச்சிக்கொல்லி மருந்து அருந்தி தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக அவரது கணவர் குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தியை போலீசார் கைது செய்தனர். இதற்கிடையே இந்த வழக்கின் ரிதன்யாவின் கணவர் சார்பில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீது நேற்று திருப்பூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வந்தது. இந்த மனுவின் மீது இடையீட்டு மனு தாக்கல் செய்த ரிதன்யாவின் தரப்பு ஜாமீன் வழங்கக்கூடாது என கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த நிலையில் இன்று திருப்பூர் மாவட்ட முதன்மை மற்றும் அமர்வு நீதிமன்றத்தில் நடந்த இதன் மீதான விசாரணையில் ரவிக்குமார் கால அவகாசம் கேட்ட காரணத்தினால் திருப்பூர் மாவட்ட முதன்மை மற்றும் அமர்வு நீதிமன்றத்தின் நீதிபதி குணசேகரன் விசாரணையை வரும் 7ஆம் தேதி திங்கட்கிழமை ஒத்திவைத்துள்ளார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.